ஹாய்! இன்னைக்கு நானும் எங்கள் அம்மாவும் டிமார்ட் போயிருந்தோம். எங்களுக்கு வந்து காட்டுப்பாக்கம் தான் கிட்ட. காட்டுப்பாக்கம் டிமார்ட் தான் பக்கம். சரி, எப்பயுமே மாதம் மாதம் எது தேவைனாலும் டிமார்ட்டில் தான் வாங்குறது. ஏன்னா டிமார்ட்டில் தான் ரேட்டு கம்மியாக இருக்கும். எப்பவுமே ஆஃபர் போடுறது டிமார்ட்டில் தான். அதுலேயும் என்னென்னா இந்த பிஸ்கெட் பாக்கெட்லாம் ஒருத்தருக்கு 2க்கு மேலே அலோடு கிடையாதுன்னுவாங்க. நம்ம பிஸ்கெட்லாம் வாங்க மாட்டோம். ஸ்நாக்ஸ்லாம் அந்தளவுக்கு வாங்க மாட்டோம். இந்த லூஸில் இருக்க பருப்புங்க, வேர்க்கடலை, உடச்ச கடலை இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரவை, கோதுமை, அதுக்கப்புறம் கடலை மாவு இதெல்லாம் வந்து அந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கோ இல்லை சப்பாத்தி செய்கிறதுக்கோ இதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி டிமார்ட்டில் வாங்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் இங்கே டிமார்ட் வந்ததுலேருந்தே இங்கே தான் வாங்கிட்டுருக்கோம். அதை தவிர்த்து வேறு எந்த கடையிலையும் வாங்க மாட்டோம். இந்த சின்ன சின்ன கடுகு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். ரேட்டும் அதிகமாக இருக்கும். அதனால் அதுக்கு மட்டும் வேறு கடை. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பொருள் எண்ணெய்லாம் இங்கே ரேட்டு கம்மியாக இருக்கும். அதனால் இங்கேயே வாங்கிக்கிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னென்ன வாங்கினோன்னா ரொம்ப கம்மியாக தான் வாங்கினோம். துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை அதிகமாக தேவைப்படும். இந்த உளுந்து தான் நாங்கள் வாங்குவோம். ஹாஸ் போட்டிருக்கோம் அந்த உளுந்து. நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கூட சண்டே மாவு அரைக்கிற வீடியோ போட்டிருப்பேன். அதில் இந்த உளுந்து தான் யூஸ் பண்ணியிருப்போம். சூப்பராக இருக்கும். அந்த உளுந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசிலாம் இங்கே வாங்க மாட்டோம். நெய், எண்ணெய் இதெல்லாம் இங்கே கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அதனால் எப்பயுமே ஆஃபர் இருக்கும். பை ஒன் கெட் ஒன். அதுலேயும் இந்த சாமிக்கு ஏற்றுற இந்த சாம்பிராணி அதில் போன மாதம் மாதத்துக்கு முந்தின மாதத்துலலாம் ரொம்ப ஏமாந்துட்டோம். பை ஒன் கெட் ஒன்னு சொல்லிட்டு சாம்பிராணி மாதிரியே தான் இருந்தது. ஆனால் அதை பார்த்தா அது ஏதோ ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. அது என்ன ஸ்மெல்லு, அது எப்படி ஏற்றி எங்கே வைக்கிறது அப்படின்னே தெரியல. அது வேஸ்ட்டு. அது ரூ. 100 போல் பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க. அது ரூ. 50 ஒன்று வேணால் கூட நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். சரி, பை ஒன் கெட் ஒன் போடுறாங்களேன்ட்டு எடுத்துருவோம். அதுதான் நமக்கு அதானே வேலை. பை ஒன் கெட் ஒன்னாலே எடு 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 அப்படி தான் போவோம். அப்புறம் எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு சர்ஃபும் இங்கே தான் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். டைடு வந்து அந்த 3 கிலோ சர்ஃபு அது கம்மியாக இருக்கும். அதனால் முக்கால்வாசி நம்ம வர்றது எதுக்கு டிமார்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷு, நாப்கின்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. பாப்கார்ன் சாப்பிட்றதோ ஐஸ்கிரீம் சாப்பிட்றதோ அந்த பழக்கம்லாம் எங்களுக்கு கிடையாது. வாங்கினோமா வா வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போயிடலாம், வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவோம். ஆனால் எல்லோரும் உட்காந்து பாப்கார்ன்லாம் சாப்பிடுவோம். நம்ம வாங்கிட்டு வெளியே வந்த உடனே கிளம்பி வந்துடுவோம். அவ்வளோதான். மொத்தமாக ஒரு 1200 ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சோப்பு, இது 6 சோப்பு ₹100 ₹120 வரும். இதுவே நம்ம இங்கே வாங்கினோம்னா ஒரு சோப்பு ₹15. எப்படி பார்த்தாலும் அதிகமாக வரும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸு இதெல்லாம் பார்க்கும்போதே அப்படியே நல்லாயிருக்கும். இதெல்லாம் சும்மாவாவது பார்த்து தொட்டு பார்த்துன்னு அப்படியே பார்த்து வச்சுட்டு வருவோம். இதுதானே வேலை நமக்கு. வேறு என்ன வேலை இருக்குது? அந்த பெப்பர் போடுறது அந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் போடுறது போல் இருக்குது. 12 பீஸு ₹100 என்னவோ போட்டிருந்தது. ரேட் சரியாக பார்க்கல. எங்கள் அம்மா இதை எடுத்துக்கிறியா தொட்டுக்க வச்சுக்கிறதுக்கு அப்படின்னாங்க. வேணாம்மா, ஆல்ரெடி எல்லாமே கிளாஸ் ஐட்டம் தான் எடுத்துகிட்டு போகிறேன். குழம்பு ஊற்றுறதும் கிளாஸ் ஐட்டம், சாப்பாடும் கிளாஸ் ஐட்டமாக பயமாக இருக்குது. அதுவும் பஸ்ஸில் போகிறப்போ அவ்வளோதான், அப்படியே சைலண்ட்டாக தனியாக எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் அதை வேணான்ட்டேன். சரி, அப்புறம் நான் ஃபேஸ் வாஷ் ஒன்று எடுத்துக்கிட்டு எது எடுக்கிறதுன்னு தெரியல. லாஸ்ட்டாக போன தடவை ஃபான்ஸ் எடுத்துருந்தேன். அது எனக்கு செட்டே ஆகலை. சரி, இந்த தடவை அந்த மாமா இடத்துல இருக்கும் பார்த்தீங்களா, ரைஸ் வாட்டர், அதான் எடுத்திருந்தேன். அது எப்படி இருக்கும்னு தெரியல. யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்கப்புறம் ஃபைனலாக பில் போட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் எங்கே வாங்குவீங்க? உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் டிமார்ட் இருக்கா? யாருக்கெலாம் டிமார்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு டிமார்ட் தான் பிடிக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அது என்னவோ தெரியல, டிமார்ட் தான் பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா.